நீங்க படிக்கிற மேஷராசிக்கான குழந்தைங்களா இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னா, ரொம்ப நல்லா படிக்க போறீங்க. நான் சொன்ன மாரி வித்யாஸ்தானம் வலுக்க போகிறது. சும்மாவாவது நான் தான் லீடர் அப்படின்ற மாரி நீங்க வந்து அப்படி தலைமைத்துவமா வந்து நிக்க போறீங்க. ஸ்டாண்ட் அலோனா நிக்க போறீங்க. சூரியனுடைய, செவ்வாயுடைய சேர்க்கை அமையப்பெறக்கூடிய தன்மையில வளரும்போதே, அந்த குழந்தைக்கான கான்ஃபிடன்ட் பவர் இன்கிரீஸ் ஆகும். ஆளுமை திறன் அதிகரிக்கும். ஸோ படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க. யாரெல்லாம் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்களோ, அதுவும் மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, ஈசின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம் சம்மந்தப்படக்கூடிய படிப்பு படிக்கிறீங்களோ, அவர்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்க போது. தாறுமாறு தர்பாவா இருக்க போது. இதுவரைக்கும் வச்ச அரியர்லாம் கிளியர் பண்ணிடுவீங்க. அரியரே வராம இந்த தடவ கிளியர் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு படிப்பு சூப்பரா இருக்க போது. ஓகே. நீங்க 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களா இருந்தா, இந்த கார்த்திகை மாதம் கனவுகள் எல்லாம் பூர்த்தியாக போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இணையோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே வந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. இந்த தடவ கார்த்திகை மாதம் உங்களுடைய கனவுகள் பலித்தமாகும். இது வாங்கணும், அது வாங்கணுன்ற மாரி உங்களுக்கான ஒரு ஒரு கனவு இருந்திருக்கும்ல. எப்பயுமே அபிலாஷைன்னு சொல்லக்கூடிய இடம் தான் 11ஆம் இடம். குரு வந்துட்டு திரும்ப வக்ரமாயி தான் ராகுவ பார்க்குறான்றபோது, கொஞ்சம் செலவு ராகு மூலமா வரணுன்றபோது, நம்ப ஆசைப்பட்ட விஷயத்த ஆசைப்பட்ட மாரி வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளை டிசம்பர் மாசம் கண்டிப்பா 1ஆம் தேதியிலேயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டிசம்பர் 1ஆம் தேதி கொஞ்சம் உங்களுக்கான விஷயத்த வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் அது எதுவா இருந்தாலும் சரி. அது ஃபோனு, இல்ல அது வந்து காரு, அதுல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பிடிக்கணும். உங்களுக்கான ஒரு ஆசை இருக்குல்ல. சாதாரணமா ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது ஆசையா இருந்தாலுமே இந்த தடவ நிறைவேறும். ஸோ ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த வயது ஒத்தவர்களுக்கு இருக்கிறது.